பாடுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஒன்றாவது வசனத்தையும் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பையும் உண்டாக்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பாடல பாடணும். நல்ல புது புது பாடல்களை மற்றவங்க எழுதுன புது பாடல் சொல்லல, நம்ம தான் எழுதணும். மெட்டு வருதோ வரலையோ, ராகம் வருதோ வரலையோ, கோர்வையா வருதோ வரலையோ, அதெல்லாம் தெரியாது. ஆனா தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதத்தை நினைச்சு ஆடும். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு உணவு கொடுத்தாரே சோத்ரம் நன்றி பாடும். அல்லேலூயா. உடைய கொடுத்தாரே சோத்ரம் நன்றி நினைவுன்னு பாடணும். நல்ல இருக்க இடம் கொடுத்தாரே சோத்ரம் நன்றி பாடணும். அல்லேலூயா. பிள்ளையுடைய வாயில பாட்டு வருதா, துதி வருதா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அல்லேலூயா. பிள்ளைய என வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினர் இவர்கள் என் துதியை. இந்த வசனத்தை நிறைய பேர் சொல்ல மாட்டேங்க. யாரோ ஒருத்தர் சொன்னா கூடயே அவங்க போயிடுறது. வாய விரிவா திறந்து வசனத்தை இந்த வசனத்தை சொல்லும் போது நாம் உள்ள இந்த நரம்பு மண்டலத்துக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என்னோடனா அந்த உச்சரிப்புல வெளியே வந்துடும். அல்லேலூயா. குழாயில அழுக்கு அடைச்சிருந்தா நம்ம என்ன ஒண்ணும் போர்ஸா தண்ணி திரி விட்டு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அழுக்குல என்ன பண்ணிடு அடிச்சுட்டு வந்துடும். அப்ப நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற அழுக்கு, சுயநலம், சுகவீனம், பலவீனம் இதெல்லாம் வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு காரியம் கர்த்தரை கம்பீரமா பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போய் கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு பலன் எதுனா நம்ம சொல்ற வார்த்தை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சமயத்துக்கு ஏற்ற சொல்லப்படுகிற வார்த்தை பொற்பரங்களில் வைக்கப்பட்ட நல்ல பலமா இருக்கிற வெள்ளிச்சட்டில் வைக்கப்பட்ட பொற்பரங்களுக்கு ஒப்பா இருக்குதா. அப்போ நம்ம சோர்ந்து போய் இருக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தையை நம்ம உற்சாகமா உச்சரிக்கும் பொழுது அது பலவீனமா இருக்கிற சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் பலனாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காமாலைன்னு எடுத்து பயப்படாதீங்க, பிபி சுகர்னு பயப்படாதீங்க, அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு பயப்படாதீங்க, எதை குறித்தும் இருவராதீங்க, பயப்படாதீங்க. மறிச்சு என்னைக்கு இருந்தாலும் மரணம் வரந்தா. அல்லேலூயா. மரணம் இல்லாத ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் மரணம் நிச்சயம். அல்லேலூயா. மரணம் என்பது பிறந்தாவே அடுத்த லைன் நிற்க வேண்டியதா. பிறந்த உடனே லைன் நிற்க வேண்டியதா. நம்ம டிக்கெட் எப்போ வருது, நம்ம டோக்கன் நம்பர் எவரும் நமக்கு கற்றுத்தா தெரியும். நம்முடைய டோக்கன் பிறந்த உடனே அடுத்த லைன்ல தான் நிக்கணும். எதுக்கு? மறிக்கிறதுக்கு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. பிறந்ததுக்கு அப்புறம் லைன்ல எதுக்கு நிக்கிறாங்கன்னா மரணத்தினுடைய டோக்கன் அடுத்த செகண்ட். இப்போ 1 லட்சம் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆள் பிறகுது 1,01,000 டோக்கன். அடுத்தது பிறகுது 1, 2 இப்படிதான் டோக்கன். அடுத்தது அந்த டைம் வரும் பொழுது, அந்த வருஷம் வரும் பொழுது, அந்த நாள் வரும் பொழுது அவன் மறிக்கிறான். அதான் விஷயம். அப்போ அதுக்குள்ள நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தரை ஆள வேண்டும். அல்லேலூயா. இது மறுசுழற்சி போல. அங்கிருந்து தேவனுடைய ஆவியிலிருந்து வருகிறோம், அவரை துதிக்கிறோம், மையப்படுத்துகிறோம், அவருடைய ஆவியை பெற்றோம். அவ்வளவுதான் விஷயம். இந்த ஏழப்பட்ட நாட்களில் துதிக்காம அவரை மகிமைப்படுத்தாம இருக்கிற அப்போதான் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறம் வழி விலகி போய் விடுகிறார். நேர்கோட்டில் இருக்கிறவர் நேர சுழற்சி போல ஆவியா பிதாவாகிய தேவனுக்கு ஆவியாய் வெளிவருகிறோம், இந்த பூமியில வாழ்கிறோம், மீண்டும் நம் தேகத்தை விட்டு நம்ம பரம இருக்கிற ஆண்டவருக்கு காண. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது வசனத்தை வாசிங்களே. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பூமியின் ஜந்துக்களே, ஆமென், அல்லேலூயா. பூமியின் காட்டு மிருகங்களே, ஆமென்,
ஜீவராசிகளே துதிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? யாரு? நம்மதான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமா ஆர்ப்பரிக்கும். எப்படி? எல்லாம் பாஸ்டர் நீங்க சர்ச்சு முடிச்சீங்கன்னா நாங்க ஆனந்த சில்க் போலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க போய் ஆனந்தமா போய் ஆனந்த சில்க்ல போய் நாங்க ட்ரெஸ் எடுத்து வரலாம்னு இருக்கிறோம். ஆனந்தம் எங்க போய் இருக்குது? ஆனா நமக்குள்ளதான் இருக்கு. ஆனந்தம் நமக்குள்ளதான் இருக்கு. சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இல்லை. எந்த கடையிலையும் விற்கப்படலை. நமக்குள்ளதான் இருக்கு. சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் எடுத்தா ஆனந்தம் சந்தோஷம் வருது. துக்கமும் கவலையும் எடுத்தா துக்கமும் கவலையும் தான் வெளியே. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள் எண்ணத்தை நீங்கள் வெளியே எடுக்கிறீர்களோ அதுதான் வெளியே வரும். பாக்கெட்ல எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் நம்ம அப்படியே கையிலேயே பரட்டி எடுக்கிறோம். அலாமா கரெக்டா ஒரு நோட்டை எடுத்து கொடுத்துட்டு போறோம். அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை என்னென்ன இருக்குதோ அதையும் நம்ம எடுப்போம். வார்த்தை மூலியமாக கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான வார்த்தையும் நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. இருந்து பேச ஆரம்பிச்சிருந்து இப்ப வரைக்கும் பேசி நம்ம கணக்கெடுத்தா உலகம் நோட்டே கொள்ளாது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அவர் செய்த அற்புதங்களை எழுதணும்னா உலகத்தில் இருக்கிற பேப்பரே அது போல நமக்கு வாய் விட்டு பேசுற நாட்கள் இருந்து இம்மட்டு வரைக்கும் என்னென்ன பேசணும் அப்படின்னு எடுத்தா எழுதுறதுக்கே அவ்வளவு பேசுங்க. அவ்வளவு மில்லியன் கணக்கான வார்த்தைகளை பேசிக்குது. இதெல்லாம் எங்க இருக்குது? நமக்குள்ள. இன்னும் பல ஆயிரம் மில்லியன் கணக்கான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணலாம்? பேசலாம். உள்ளுக்குள்ளதான் இருக்குது. ஜீவ நதியினுடைய ஊற்று இங்கதான் இருக்குது. இங்கிருந்து நதி புறப்பட்டு வரணும். அல்லேலூயா. மன கவலையே இங்கதான் இருக்குது. மன சோர்வும் இங்கதான் இருக்குது. பற்றாக்குறையும் இங்கதான் இருக்குது. பலவீனமும் இங்கதான் இருக்குது. சுகவீனமும் இங்கதான் இருக்குது. ஆசீர்வாதமும் இங்கதான் இருக்குது. நீங்கள் எதை எடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு அல்லேலூயா. சொல்லப்படுகிறது நீங்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைங்கள். என்னத்தை போய் தேட? எந்த வீட்டுல கடைக்காரங்களுக்கு கடை கொடுப்பா, யாரு நமக்கு உதவி செய்வா அப்படி இல்ல. நமக்குள்ள தேடணும். நமக்குள்ள ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தணும். அல்லேலூயா. இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிற நன்மைகளை எடுத்து பயன்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல கீர்த்தனம் பண்ணணுமா? சுரமண்டலத்திலே கீர்த்தனம் பண்ணணும். அல்லேலூயா. அப்புறம் கீத வசனத்தினாலும் அல்லேலூயா. நமக்கு கீபோர்டு இருந்து கீபோர்டு வாசிக்கிறதுக்கு போட, கீபோர்டு இருந்து கற்றுக்கொள்வதற்கு நம்ம எதுக்கு கற்றுக்கொள்ளணும், எதுக்கு அப்படிங்கிற ஒரு மட்டமான எண்ணங்கள் நமக்கு இருக்கிறதுனாலதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்களை பயன்படுத்தி பழகணும். இல்லையா? நம்ம யூஸ் பண்ண கர்த்தர் நமக்கு யூஸ் பண்ண கொடுக்கிறாரு, நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு, அறிவை கொடுக்கிறாரு. அதுல நம்ம என்னத்தை கற்றுக்கொள்ள முடியுமோ நம்ம அறிவுக்கு தகுந்தாங்க போல கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தெரிந்த பாடல்களை பாடும்போது நல்ல கைகளை தட்டி நம்ம பாடணும். அல்லேலூயா. நல்லா செய்யும் பொழுது தேவன். அல்லேலூயா.